السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை தம்முடைய வாழ்க்கையிலே தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அனைத்து நன்மக்களின் மீதும், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியோர்களே, நாம் அனைவரும் புனித மிகுந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய முதலாம் நாள் இரவில் அனைவரும் இங்கு ஒன்று கூடி இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் உங்களுக்கு மத்தியில் ரமலானை வரவேற்போம் என்கின்ற தலைப்பை எனக்காக வேண்டி தேர்வு செய்து இருக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகத்தில் வாழக்கூடிய நாம் அனைவருமே இந்த ரமலான் மாதத்தினுடைய மாண்பையும் அதில் இருக்கக்கூடிய அதிகமான அருக்குடைகளையும் பற்றி தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் திகழ்ந்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த ரமலானில், குறிப்பாக இந்த மாதத்தில் எந்த அளவிற்கு நன்மையான காரியங்களை நாம் ஈடுபட வேண்டும், இதற்கு முன் இருந்ததை விட இந்த மாதங்களில் எவ்வாறெல்லாம் நாம் நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சில விஷயங்களை இந்த உரையில் நாம் இன்ஷா அல்லாஹ் தொடராக பார்க்க இருக்கிறோம். அதனுடைய முதல் கட்டமாக ரமலான் மாதம் என்கின்ற மாதத்தை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பே தீர்மானித்து விட்டான். வானம் மற்றும் பூமியை படைத்த நாளிலிருந்தே அல்லாஹ் ரமலான் ஒரு மாதம் இருக்கு என்பதை அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். ஆனா இந்த ரமலான்ற மாதம் இருக்குல்ல, இந்த மாதத்தை குறித்து மக்களிடத்துல எப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னா, இந்த ரமலான் அப்படிங்கிற இதே மாதத்தை ரம்ஜான் என்றும் சொல்லுவார்கள். ரம்ஜான் என்று ஒரு சில நபர்களுக்கு பெயரும் கூட வைத்திருப்பார்கள். ஆண்களுக்கும் பேர் வச்சிருப்பாங்க, பெண்களுக்கும் பேர் வைத்திருப்பார்கள். ரம்ஜான் பீவி, ரம்ஜான் ஃபாத்திமா, ஒரு சில வீட்டுல எல்லாம் பார்த்தோம்னா ரம்ஜான் இல்லம் என்றெல்லாம் பதித்து வைத்திருப்பார்கள். ஆனா உண்மையிலேயே இப்படி ரம்ஜான் அப்படிங்கிறது அரபியில இருக்கான்னு கேட்டா கிடையாது. அப்படி பேர் வைக்க கூடாதான்னு கேட்டா கிடையாது. நம்ம பேர் வைத்துக் கொள்ளலாம், அரபி இல்லாத மொழியிலும் கூட நாம் பேர் வைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே ரமலான் என்பது ரா மீம் லாது அலிஃப் நூன், இதுதான் சரியான ஒரு உச்சரிப்பு. அப்புறம் எப்படி மருவி இப்படி ரம்ஜான் வந்துச்சு அப்படின்னா, உருதுக்காரர்களினுடைய ஆதிக்கத்தினால் தான் இப்படி ரம்ஜான் மாறினது. நம்ம பல மக்களுக்கும் தெரியும். பொதுவா உருது பேசுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இது என்னன்னா, அவர்களுக்கு இந்த லாத சரியா உச்சரிக்க வராது. லாது எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஜா போட்டு சொல்லிடுவாங்க. இப்ப கைரில் மகலூபி அலைஹிம் வலல்லாலின்னு இருக்குல்ல, இத ஒரு உருதுக்காரர் ஓதுறாருன்னா எப்படி ஓதுவார்னா, பெரும்பான்மையா கைரில் மகசூபி அலைஹிம் வலல்லாலின் அப்படின்னு ஓதுவார். இப்படி ஓதும் போதே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவர் ஒரு உருதுக்காரர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உருதுகள்ல இருக்கக்கூடிய ஹாஃபில்கள் அவர்கள்லாம் சரியான முறையில ஓதுவாங்க. இவர்கள் இப்படி ஓதி 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 வந்ததின் காரணமாகத்தான் ரமலான் அப்படின்னு இருக்கக்கூடிய அழகான ஒரு வார்த்தை இப்பொழுது ரம்ஜான் அப்படின்னு மாறி இருக்கிறது. இதை போன்ற ஏராளமான விஷயங்கள் இந்த ரமலானை குறித்து நம்மை அறியாமலே நம்மோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா, ரமலான் மாதம் என்பது மிக மிக புனிதமான ஒரு மாதம் தானே? ஆமா தானே? நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரமலான் மாதம் அப்படிங்கிறது புனிதமான மாதம். அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல தன்னுடைய 9வது அத்தியாயமான அத்தௌபா என்கின்ற அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான். அப்ப அல்லாஹ் பேசும்போது, இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்துல மாதங்களினுடைய கணக்கு என்பது அல்லாஹ் மொத்தம் 12 மாதங்களாக வைத்திருக்கிறான். இஸ்னா அஷர ஷஹ்ரா, 12 மாசம் அல்லாஹ்ட்ட. வானம் மற்றும் பூமியை படைத்த நாளிலிருந்து 12 மாதங்கள். ஓ மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அந்த 12 மாசத்திலையும் 4 மாதங்களை அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிறான். 12 மாசத்தை அல்லாஹ் புனிதமாக்கல.
4 மாதங்களை தேர்ந்தெடுத்து அந்த 4 மாதத்தை அல்லாஹ் புனிதமாக்கி வைத்திருக்கிறார். அந்த புனிதமான மாதங்கள்ல யாரும் பழி வாங்கக்கூடாது, போர்க்களத்திற்கு செல்லக்கூடாது, இப்படி எல்லாம் ஒரு சில தடைகள் இருக்கிறது. இந்த காரணத்தினால் அந்த 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள். அந்த 4 மாதங்கள் என்னன்னா, தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். 11வது மாதம், 12வது மாதம், 1வது மாதம். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் இந்த 3ம் புனிதம். அதே போன்று ரஜப் மாதமும் புனிதம். இந்த 4 மாதங்கள் தான் புனிதமான மாதங்கள். ரமலான் மாதம் புனிதமான மாதமே கிடையாது. புனிதமான மாதத்துல போர் செய்யக்கூடாதுல. பத்ர் போர்க்களம் அது எந்த மாதத்துல நடந்தது? ரமலான் மாதத்தில் தான் நடைபெற்றது. அதனால ரமலான் மாதம் அப்படிங்கிறது புனிதமான மாதம் கிடையாது. ஆனால் எதற்காக இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திற்கு அதிகமான சிறப்புகள், அதிகமான அருள்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறானோ அதை குறித்து மக்கள் அனைவரும் புனிதம்னு சொல்லியே பழக்கப்பட்டு இருக்கிறோம். புனிதமான பள்ளிவாசல், புனிதமான ஜும்மா என்று ஏராளமான விஷயங்கள் நம்ம புனிதம் என்று சொல்லி வருகிறோம். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் புனிதமாக்கிய மாதத்தில் ஒரு மாதம் ரமலானான்னு கேட்டா ரமலான் மாதம் அப்படி கிடையாது. புனித மாதம் வேற 4 மாதங்கள் தான். ரமலான் மாதத்திற்கு அதிகமான சிறப்புகள் இருக்கிறது. அதுல மிக மேன்மையான சிறப்பு, மிக முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது, ஷஹ்ரு ரமலான், ரமலான் என்கின்ற ஒரு மாதம் இருக்கிறது. உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அதில் தான் அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்றால் அது மக்களுக்கு நேர்வழி காட்டும். பையினாத்து மினல் ஹுதா, நேர்வழியை மக்களுக்கு தெளிவாக காட்டும். மூடி மறைச்சு மக்களுக்கு புரியாம அப்படிலாம் சொல்லுவார் திருமறை குர்ஆன். தெளிவாக இதுதான் நேர்வழி என்பதை போட்டு உடைக்கின்ற விதமாக இந்த ஒரு திருமறை குர்ஆன் இருக்கும். அப்படிப்பட்ட திருமறை குர்ஆன் இந்த ரமலான் மாதத்தில் தான் இறக்கி அருளப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் இறங்கி வந்து நபிகளார் அவர்களை பார்த்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று சொன்ன அந்த நாள் என்பது இந்த ரமலான் மாதத்தினுடைய ஏதோ ஒரு நாளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது. ரமலான் மாதத்தில் தான் ஆரம்ப கட்டத்தில் இந்த திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அதன் காரணமாகத்தான் இந்த மாதத்திற்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் ரமலான் மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்க கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தா ரசூலுல்லாஹ் மக்கால ஒரு 13 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாங்க. 13 ஆண்டு காலங்களும் வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் நோன்பு கடமையாக இருந்தது. முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷூரா நாள் காபாவிற்கு திரை சிலையை மாற்றி அமைப்பார்கள். அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாள் தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் நோன்பு வைத்திருந்தார்கள். பிறகு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகாகத்தான் அல்லாஹ் ரமலான் மாதத்துல குர்ஆனை இறக்கி இருக்கிறேன். அதுல நீங்க ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர், அந்த மாதத்தை யார் அடைகிறீர்களோ ஃபல்யசும்ஹு, அந்த மாதத்துல நீங்க நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். ஒரு மாதமும் நீங்கள் நோன்பு நோற்க வேண்டும் என்று மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பின்பாகத்தான் அல்லாஹ் சட்டத்தை மாற்றி அமைத்து இருக்கிறார். இதன் காரணமாக இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. ஒரு மாத காலங்கள் நாம் நோன்பு நோற்க வேண்டும். இப்படி அதிகமான சிறப்பு இருக்கிறதுனால இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மை என்னன்னா, ரமலான் மாதம் வந்துட்டாலே அதிகமான மக்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும். அத்தனை ஆண்டுகள், அத்தனை 11 மாதங்கள் வாழ்ந்திருப்பாங்க. அப்ப காணப்படாத நற்காரியங்கள்லாம் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக காணப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் அப்படித்தான். ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ஒவ்வொரு வருடத்தினுடைய ரமலான் மாதத்திலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் இறங்கி என்னிடத்தில் வருவார்கள். ஒவ்வொரு வருடத்தினுடைய ரமலான் மாதத்திலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் இந்த திருமறை குர்ஆனை ரிவிஷன் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷம் வருவாங்க. ஒவ்வொரு வருஷம் அது வரைக்கும் எவ்வளவு குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறதோ அதை திரும்ப ரசூலுல்லாஹ் ஓதி காமிக்க சொல்லுவாங்க. ஓதி காண்பித்து அதை திரும்ப மனமிட்டு நல்ல முறையில பதிய வைத்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் விடை பெற்று செல்வார்கள். இப்படி ஒவ்வொரு வருஷம் நடந்துச்சு. 23 ஆண்டு காலங்களும் ரமலான் மாதத்துல ஜிப்ரீல் வருவாங்க. ஒரே ஒரு தடவை முழு குர்ஆனையும் ரிவிஷன் கேட்டுட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் சென்று விடுவார்கள். ரசூலுல்லாஹ் இறுதி காலத்துல சொல்றாங்க, தம்முடைய 63வது வயதுல சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஜிப்ரீல் வருவாங்க. வந்து இந்த திருமறை குர்ஆனை திரும்ப என்ற ரிவிஷன் கேட்டுட்டே இருப்பாங்க. எந்த வருடத்திலும் இல்லாத ஒரு மாற்றம் இந்த வருடத்தில் நடந்தது. 63வது வயதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் 2 முறை வருகிறார்கள். இதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரே ஒரு தடவை ரிவிஷன் கேட்டுட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் போய் விடுவார்கள். ஆனால் தம்முடைய இறுதி ஆண்டு காலம் 63வது வயது, அப்ப மட்டும் ஜிப்ரீல் 2 முறை ஓதி கேட்டார்கள். அதை வச்சு ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம இந்த உம்மத்தை விட்டு வெகு விரைவில் நம்ம விடை பெற்று செல்ல போகிறோம், நம்முடைய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டார்கள். அதை தொடர்ந்து ரமலான் மாதத்துல 2 முறை ஓதி காமிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் துல்ஹஜ் மாதத்துல ஹஜ்ஜை செய்கிறார்கள். நபிகளாரினுடைய முதலாவது ஹஜ் அதுதான், நபிகளாரினுடைய இறுதி ஹஜ்ஜும் அதுதான். துல்ஹஜ் மாதத்தில் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள். அதை தொடர்ந்து 2 மாதங்கள்
மூன்றாவது மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். இப்படி ஒரு ரமலான் வரும்போது ரசூலுல்லாஹ்வோடு குர்ஆனுடைய தொடர்பு அதிகமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் பொதுவாகவே குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள். ரமலான் வந்துட்டா நிச்சயம் ஒரு முறை முழுமையாக ஓதி காண்பித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட முயற்சியில நாமும் இறங்க வேண்டும். இந்த ஒரு ரமலான் மாதம் 30 நாட்கள் முடிவதற்குள்ளாக எப்படியாவது ஒரு தடவையாவது குர்ஆனை ஓதி முடிச்சிருவோம். அரபியில ஓதி முடிச்சிருவோம். இல்ல அரபி வாசிக்க தெரியலையா, தமிழ்லையாவது எடுத்து நம்ம வாசிப்போம். குர்ஆனே வாசிக்காமல் இருப்பதற்கு ஏதாவது வாசிப்பது சிறந்தது. முடிந்த அளவிற்கு ஓதி ஒரு முறையாவது நாம் இந்த திருமறை குர்ஆனை ஓதி முடித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு வீரியத்தில் நாம் இறங்க வேண்டும். அதை தொடர்ந்து சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய செயல்பாடுகளை குறித்து அறிவிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மாதங்கள்ல எப்படி இருப்பாங்கன்னா, வீசுகின்ற காற்றை போன்று செல்வத்தை அள்ளி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட அதிகமான நற்காரியங்கள் இருக்கும். அதுல ஒன்றுதான் தான தர்மங்களை செய்வது. அந்த தான தர்மத்தை ரசூலுல்லாஹ் எப்படி செய்வாங்கன்னா, வீசுகின்ற காற்றை போன்று செய்து கொண்டே இருப்பார்கள். காத்து வீசுனா எப்படி இருக்கும், வந்து காத்து அடிச்சுச்சுன்னா அடிச்ச செகண்ட்ல நம்மளை விட்டு கிராஸ் பண்ணி போயிடும். அந்த மாதிரிதான் ரசூலுல்லாஹ்ட்ட செல்வம் வருதுன்னா ரசூலுல்லாஹ் விட்டு தேங்கியே நிக்காது. ரசூலுல்லாஹ் சேர்த்துலாம் வைக்கவே மாட்டாங்க. வந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்வை தொட்ட மாத்திரத்துல எப்படி காத்து போகுமோ அந்த மாதிரி செல்வத்தை எடுத்து கொடுத்துருவாங்க. மத்த காலத்துல எல்லாம் இப்படி இருப்பாங்க, நார்மலா காத்து வீசி அடிக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் மத்த காலத்துல இருப்பாங்க. ரமலான் மாதம் வந்து விட்டால் புயல் காத்தை போன்று நபிகளார் தர்மம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். எந்த அளவுக்கு புயல் காத்து வேகமாக இருக்குமோ அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வினுடைய தர்மத்தை நம்மால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அதிகமாக ஒரு தாராளமான மனதோடு மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் அதிகமாக நற்காரியங்களை செய்வதை பற்றி சஹாபாக்கள் குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அதுல பிரத்யேகமா ஒன்று சொல்லுவாங்க, இதா ஜா ரமலான், ரமலான் மாதம் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அமலை குறித்து சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவை பகலாக மாற்றி விடுவார்கள். யோசிச்சு பாருங்க, யாரால இரவை பகலாக மாற்ற முடியும்? இரவுனா இரவு அது தனி, பகல்னா பகல் அது தனி. இரவு என்பது நமக்கான ஓய்விற்காக ஒதுக்கப்பட்ட நேரம், பகல் என்பது நாம் வேலை பார்ப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நேரம். ரெண்டுமே வேற வேற. ஆனா சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, ரமலான் வந்துருச்சுன்னா இரவு ரசூலுல்லாஹ் பகலாக மாற்றி விடுவார்கள். பகல் நேரத்துல நமக்கு ஒரு சுறுசுறுப்பு இருக்கும், நம்மளால வேகமா வீரியமா எல்லாத்தையுமே செய்ய முடியும். அதே அளவிற்கு வேகத்தோடும் வீரியத்தோடும் இரவு நேரத்தில் நபிகளார் நற்காரியங்களில் ஈடுபடுவார்கள். அதிகமாக தொழுது கொண்டே இருப்பார்கள். காலை நேரத்துல எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்க முடியுமோ அதே போன்று இரவில் நின்று வணங்கிக் கொண்டிருப்பார்கள், குர்ஆனை ஓதிக் கொண்டிருப்பார்கள், அதிகமாக திக்ர் செய்வார்கள். இது போன்ற நல்காரியங்களின் மூலமாக இரவையே பகலாக மாற்றி விடுவார்கள். அதே ரமலான்ல தான் நம்மளும் உட்கார்ந்து இருக்கிறோம், அதே இரவுல தான் நம்மளும் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மில் எத்தனை மக்கள் இந்த இரவை பகலாக மாற்றி அமைக்க போகிறோம்? யோசித்து பாருங்கள். இதை தாண்டி மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ரமலான் மாசம் வந்துட்டாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அதிகமான மக்கள் பள்ளி வாசலுக்கு வருவார்கள். அத்தனை நாட்களாக ஒரு வக்துக்கு கூட பள்ளிக்கு வராத பல மக்கள் வரலாம். அத்தனை நாள் நம்ம பார்த்திருப்போம், திருமறை குர்ஆனின் பக்கம் திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டார். ஆனா ரமலான் மாதம் வந்துருச்சுன்னா திருமறை குர்ஆனோடு அதிகமான தொடர்பு வைத்து ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இவர்களை பார்த்து விட்டு எப்பயுமே வணக்கத்தில் ஈடுபடுவாங்கல்ல, அவர்களினுடைய பார்வை வேற விதமா இருக்கும். ஒருத்தர் என்ன செய்வார்னா 5 வேளையும் தொழுதுகிட்டே இருப்பார், அதிகமான இபாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பார், எப்பயுமே திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார். இப்படி ஒரு சில மக்கள் இருப்பார்கள். இப்படி இபாதத்தை அதிகமாக செய்யக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்கன்னா, புதுசா வர மக்களை பார்த்து அவர்களை பார்க்கக்கூடிய பார்வை வேறு விதமாக இருக்கும். அவர்களிடத்துல விளையாட்டுத்தனமா பேசலாம், என்ன பை இத்தனை நாள் வெளியூர்ல போயிருந்தீங்களா, ஆளைய பார்க்க முடியலையே என்று அவர்கள் கேட்கலாம். தலைப்புறனால வந்து தலையை காட்டுறீங்களா என்பதை போன்றவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இப்படி கேட்பதை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய காலத்துல சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ரமலான் மாதம் வந்துட்டா அதிகமா பள்ளி வாசலுக்கு வந்து இரவு தொழுகை தொழுவாங்க. ரமலான் மாதம் அல்லாத நாட்கள்ல இரவு தொழுகையில் கொஞ்சம் அலட்சியமாக சஹாபாக்களும் இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ரமலான் மாதம் வருகிறது, மக்கள் எல்லாரும் கூட்டமா பள்ளிக்கு வராங்க, அதிகமாக மக்கள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு 3 நாள் தொழுகை வைக்கிறாங்க. 3 நாள் தொழுகை வைத்து விட்டு மறுநாள் ரசூலுல்லாஹ் வராம வீட்டிலே இருந்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதை பற்றி சொல்லும் பொழுது, எங்க நீங்க இந்த அளவுக்கு ஆர்வம் எடுத்து வருவதன் காரணமா உங்களுக்கு இதே தொழுகை கடமையாக்கப்பட்டுமோ நான் பயப்படுகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கலையே, ஏப்பா போன மாசம் வந்தியா பள்ளிக்கு, போன மாசம் 20 தொழுகைக்கு நான் உன்னை பார்க்கவே இல்லையே, போன மாசம் நீ இந்த தொழுகைக்கு வரலையே, இப்ப மட்டும் என்ன இவ்வளவு ஆர்வமா வந்துகிட்டு இருக்க, அதனாலதான் நான் வரல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லலையே. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மகளினுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருக்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 நபர்களும் இருக்கிறாங்க. போய் ரசூலுல்லாஹ் கதவை தொட்டுறாங்க, கதவை திறக்குகிறார்கள். திறந்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்க தஹஜ்ஜுத் தொழுகலாமே என்று சொல்லி ஒரு ஆர்வம் ஊட்டுறதுக்காக ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இதை போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சில நற்காரியங்களை சொல்லி ஆர்வம் ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. அபூ ஹுரைராவை பார்த்து சொன்னார்கள், அபூ ஹுரைராவே
வித்ரு தொழுகையை வாழ்நாள்ல விட்டுறாத, வித்ரு தொழுகை தொழுதுகிட்டே இரு. மாதத்தினுடைய 3 நோன்புகள் அதையும் விட்டுறாத, முடிஞ்ச அளவுக்கு அதையும் நோன்பு நோற்று விடு இப்படின்னு அபூ ஹுரைரா அவர்களுக்கு சொன்னார்கள். அபூ ஹுரைராவை ரொம்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அதனால அவர்களுக்கு சொன்ன ஒரு கட்டளை. அதே மாதிரி முஆத் இப்னு ஜபல் அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. ஒவ்வொரு தொழுகை முடிஞ்சோடனே இதை ஓதிருங்க, இதை ஓதுறதை விட்டுறாதீங்க. இப்படி எல்லோருக்கும் ஒரு சில நற்காரியங்களை குறித்து ஆர்வம் முடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தம்முடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பிடிக்கும். அவர்கள் இருவர் இடத்துலயும் சொல்றாங்க, இரவு தொழுகையை தொழுங்களே என்று சொல்லி ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். இதை கேட்டுட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், எங்களை தூங்க வச்சு அல்லாஹ்க்கு எங்களை எழுப்ப தெரியாதா என்று சொல்லி விடுகிறார்கள். இது கேட்பதற்கு லாஜிக்கை போன்று இருக்கலாம், ஆனா உண்மையிலே எல்லா இடத்துலயும் இது பொருந்தாதுன்னு. இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் சொல்ல முடியுமா? என்னை படைச்சு அல்லாஹ்க்கு எனக்கு சாப்பாடு கொடுக்க தெரியும், நான் வேலைக்கு போக மாட்டேன். என்னை இரவு தூங்க வச்சு அல்லாஹ்க்கு என்னை விழிக்க வைக்க தெரியும், நான் சுபுக்கு போக மாட்டேன். இப்படி எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் அதை கேட்டுட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க, மனிதன் அதிகம் தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இது தேவையற்ற ஒரு தர்க்கம். நாங்க நாளைக்கு தொழுகிறோம் அப்படின்னு சொல்லலாம். சரி ரசூலுல்லாஹ் இந்த இப்ப தொழுக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இதை சொன்னவுடன் நபிகளான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு அவர்கள் என்ன சொல்லிட்டு வந்துடுறாங்க, மனிதன் அதிகமா தர்க்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கான்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கலந்து வந்துடுறாங்க. இதை நம்ம எதற்காக சொல்றோம்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவருமே இரவு தொழுகை தொழுகாம ஒரு சில நாட்கள் இருந்திருக்கிறார்கள், ரமலான் அல்லாத நாட்கள். அப்படிப்பட்ட நாட்களும் சஹாபாக்களுக்கு இருந்திருக்கிறது. அந்த மாதிரிதான் நம்ம எல்லாருமே. உண்மையிலேயே இதை கேட்கறதுக்கு தகுதி யாருக்கு தெரியுமா இருக்கு? என்னப்பா இத்தனை நாளைக்கு பள்ளிக்கு வராம இன்னைக்கு நீ வந்திருக்கீ அப்படின்னு கேட்பதற்கு தகுதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தருக்கு தான் இருக்கிறது. வாழ்நாள்ல ஒரு நாள் கூட தஹஜ்ஜுத் தொழுகையை விட்டதே கிடையாது. அனைத்து நாட்களிலும் இரவு தொழுகை தொழுத நபர். அப்படிப்பட்ட நபரை யாரை பார்த்தும் கேட்கல, என்னப்பா இத்தனை நாள் தலை காட்டாம இன்னைக்கு வந்திருக்கியே, தலை போற நாள் அவன் தலை காட்டிட்டு போறியா, இத்தனை நாள் இங்க வெளியூர்ல இருந்தியா, இத்தனை நாள் நான் அவனை பார்க்கவே இல்லையே, பள்ளிவாசல் பக்கம் இத்தனை நாள் நீ ஆளே வரலையே அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கவே கிடையாது. ரசூலுல்லாஹ்வே கேட்கலனா நம்ம எப்படி கேட்க முடியும்? நம்ம இடத்துல அந்த தகுதி இருக்கிறதா? யோசித்து பாருங்க. புதிதாக ஒருத்தர் பள்ளிக்குள்ள வராருன்னா அவரை அரவணைத்து ஆதரித்து அவரை இங்கேயே தங்கி வைக்கக்கூடிய தக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்ம அதிகமா இபாதத்துல இருக்கிறோம், இபாதத்தை இல்லாத ஒரு மனிதரை பார்த்து நாம் இப்படி ஏளனமாக பேசுவது என்பது நம்மிடத்தில் ஒரு பெருமையை கொண்டு வந்து சேர்த்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் யாரிடத்திலும் இருந்து விடக்கூடாது. இன்னும் அதிகமாக இந்த ரமலான் மாதத்தை குறித்து ஏராளமான நன்மைகளும் ஏராளமான ஆர்வங்களும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்திற்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு தனி சிறப்பு என்னன்னா, ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க ஹஜ் செஞ்சுட்டு வந்துட்டீங்க துல்ஹஜ் மாதத்துல, ரசூலுல்லாஹ்வினுடைய முதலாவது ஹஜ் இறுதி ஹஜ், ரசூலுல்லாஹ் ஹஜ் செஞ்சுட்டு வந்துடுறாங்க. நிறைய சஹாபாக்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள், மிகப்பெரிய ஒரு கூட்டம். எதனால இந்த கூட்டம் வந்துச்சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி ஹஜ்னா சஹாபாக்களுக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ் செய்யக்கூடிய முதலாவது ஹஜ் இதுதான், அதனால போய் கலந்துக்கணும் அப்படின்னு பல சஹாபாக்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துகிட்ட ஹஜ்ல இந்த நபி தோழர்னால கலந்துக்க முடியாம போயிருச்சு. உடனே ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாரு, உங்களோட ஹஜ் செய்ய முடியாம போயிருச்சு, நிறைய சஹாபாக்கள் சேர்ந்து உங்களோட ஹஜ் செஞ்சுட்டாங்க, ஆனா என்னால செய்ய முடியல, இப்ப நான் என்ன செய்யறது என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதிர் வரக்கூடிய ரமலான் மாதம், இந்த ரமலான் மாதத்துல நீங்க வந்துட்டு உம்ரா செய்யுங்க. ரமலான் மாதத்துல உம்ரா செஞ்சீங்கன்னா என்ன நன்மை? ஹஜ் செஞ்ச நன்மை, அதுலயும் குறிப்பாக ரசூலுல்லாஹ்வோடு ஹஜ் செஞ்ச நன்மை. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இந்த ரமலான் மாதத்திற்குள் இருக்கிறது. நம்ம யாருனாலுமே நினைச்சோம்னா ரசூலுல்லாஹ்வோட ஹஜ் செய்யவே முடியாது. ரசூலுல்லாஹ் வரணுச்சு பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகிவிட்டது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழிந்து விட்டது. ரசூலுல்லாஹ்வோடு ஹஜ் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் வைத்திருக்கிறான். இன்னும் ஏராளமான சிறப்புகள், சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கான சிறப்புகள் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ரமலான் மாதம் நம்மை வந்து அடைந்திருக்கிறது. ஒவ்வொரு வருஷம் என்ன நடக்கும்னா, ரமலான் மாசம் முடிஞ்சு பெருநாள் தொழுகையில் இருக்கும் பொழுது ஒருத்தர் நின்று பயான் பண்ணிக்கிட்டு இருப்பார், அவ்வளவுதான் ரமலான் நம்மளை விட்டு போயிருச்சு, நம்ம இந்த ரமலான் மாதத்தை இழந்துட்டோம், அடுத்த ரமலான் வர்றதுக்கு இன்னொரு 11 மாசம் இருக்கு, அடுத்த ரமலான்ல நம்ம உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியல, இந்த ரமலான் மாதத்தை நம்ம வீணாக்கிட்டோம், சரியான முறையில நம்ம அமல்களை செய்யல, செயல்படாம விட்டுட்டோம், நம்ம ஒரு நஷ்டவாளியா மாறிட்டோம், இப்படிதான் நம்முடைய நிலை இருக்கிறது, இனிமே அடுத்த ரமலான் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமே என்று சொல்லக்கூடிய சூழல் அனைத்து இடத்திலும் நடந்து கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட சூழல் வரக்கூடாதுன்னா இந்த ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 28 நாட்களோ 29 நாட்களோ இந்த ரமலானிலேயே பயணிக்க இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இதே ஆர்வத்தை போன்று இறுதி நாள் வரைக்கும், இறுதி நாள்னா ரமலான் முடிவது கிடையாது, நம்முடைய இறுதி நாள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பல பள்ளிகளினுடைய சூழல் எப்படின்னா, முதலாவது நாள்ல பார்த்தாங்கன்னா பள்ளி ஃபுல்லாக மக்கள் ரம்பி குழும்பி இருப்பார்கள். அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு சஃபா அப்படியே காலியாக ஆரம்பித்துக் கொண்டே இருப்பார்கள். 10 நாட்கள் முடிஞ்சிருச்சுன்னா இஷா தொழுகைக்கு என்ன கூட்டம் இருக்கிறதோ அதே கூட்டம் தான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும்.
இப்படி நாட்கள் செல்ல செல்ல நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆர்வங்கள் குறைவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் இந்த ரமலான் வச்சிருக்கதே இருக்குன்னா 11 மாதங்கள் செய்த நற்காரியங்களை தாண்டி இன்னும் நீங்கள் கூடுதலான நற்காரியங்களை செய்யணும், அதிகமான நற்காரியங்களை செய்யணும் என்பதை பூஸ்டப் பண்றதுக்கு தான் அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்றைக்கு இருந்த சஹாபாக்களும் அப்படித்தான் இருந்தார்கள். மற்ற எல்லா மாதங்களை விட அதில் அதிகமான நற்காரியங்களில் ஈடுபடுபவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட முன்மாதிரிகளை எல்லாம் தெரிந்து கொண்டு நம்மிடத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு அதிகமான நற்காரியங்களில் புரிந்து இந்த ரமலானை வெற்றிகரமான ஒரு ரமலானாக இறைவன் நம் அனைவருக்கும் ஆக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.